வணக்கம். நம்ம கேஜே ஹோம் அப்ளையன்ஸ் குக்கிங் சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பொரி நம்ம பொரி வறுத்து சாப்பிடுறது அப்படிங்கிறது நமக்கு காலங்காலமா இருந்து வர்ற பழக்கம். நம்ம எல்லாம் சின்ன வயசுல பொரி தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ். நமக்கு இப்போ நிறைய குழந்தைகளுக்கு கிடைக்குது. ஆனா நமக்கெல்லாம் இந்த பொரி தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது நல்ல சத்தானதும் கூட, கேலரிஸ் ஏறாது. அதனால எல்லா வயசுக்காரங்களும் எல்லாருமே சாப்பிடலாம், குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். இதை எப்படி டேஸ்டியா நம்ம வறுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இதை ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாலும் கூட நல்லா இருக்கும், ஒன்றும் கெட்டு போகாது. ஸோ ஒரு நாள் வறுத்து வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி டெய்லி ஈவினிங் குழந்தைகளுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸாக கொடுத்தாலும் கூட அவங்களுக்கு உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியா இருக்கும். இதை எப்படி வறுக்கிறது அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். பொரி வறுக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கணும். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இப்படி மூணும் தனித்தனியா இருக்கிற மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா உளுந்து பருப்பு செவக்கும் போதே கடுகும் வெடிச்சிடும். கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு செவக்கும் போதே கடுகும் வெடிச்சிடும். ஸோ இப்படி ஒன்றா போட்டுக்கலாம். போட்டுட்டு காரத்துக்கு தேவையான வரமிளகாய், நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம் போட போகிறோம். அதனால காரம் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்குங்க. இது போட்டு இது நல்லா செவந்த உடனே கடுகு பொரியுது. நல்லா செவந்துருச்சு, கடுகும் பொரிஞ்சிருச்சு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். செவந்துருச்சு. இப்போ இதுல கருவேப்பிலை கழுவி வச்சிருக்கோம், அது போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு அடுத்தது வெங்காயமும் பூண்டும் நல்ல வாசனையா இருக்கிறதுக்காக வெங்காயமும் பூண்டும் தட்டி வச்சிருக்கோம். இதை ஸ்லைஸ் பண்ணி போடுறத விட இந்த தட்டி வச்சு போடும்போது அதனோட சாறு நல்லா இறங்கும், அதனோட மனம் நல்லா கிடைக்கும். அதனால தட்டி வச்சு போடும்போது பொரி நல்லா டேஸ்டா இருக்கும், அதுக்காக தட்டி போடுறோம். இது தட்டி கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம், வெங்காயம் கொஞ்சம் முறுமுறுன்னு ஆனதுக்கு அப்புறம் வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. இதுக்கு இந்த பொரிக்கு தேவையான மஞ்சத்தூள் இப்ப சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், பொரி நல்ல மஞ்சள் நிறத்துல இருந்தாதான் அது பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு சாப்பிட தூண்டுற மாதிரி இருக்கும், நல்ல மஞ்சள் கலர்ல இருந்ததுன்னா. அதனால அதுக்காக கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்தி இந்த அளவுக்கு இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் வறுபட்ட உடனே இதுல நம்ம நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்திக்கலாம். நிலக்கடலை தோலோட சேர்த்துனாதான் நல்லதுன்னு சொல்றாங்க, தோல்ல தான் சத்து இருக்கு அப்படின்னு. அதனால நிலக்கடலை தோலோடையும் சேர்த்திக்கலாம். நம்ம வறுத்த நிலக்கடலை, பொட்டுக்கடலை இது ரெண்டையும் சேர்த்திட்டு இதையும் நல்லா, ஏற்கனவே நிலக்கடலை எல்லாம் வறுத்தது அப்படிங்கிறதுனால
நல்ல சூடாகி அது கொஞ்சம் முறுமுறுப்பு ஆனா போதும். என்னதான் இருந்தாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது லைட்டா அது நறுத்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் அது முறுமுறுன்னு ஆனா போதும். அடுத்து இதுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு, அதோட பொரிக்கும் சேர்த்து போட்டுக்கணும். உப்புமே நான் வந்து கல்லுப்பு வாங்கி வீட்டுல அதை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்குவேன். அதையும் எப்படி வறுத்து பொடி பண்றது அப்படிங்கிறத ஒரு வீடியோல காட்டுறேன் நானு. இப்போ பொரி எங்க ஊர்ல கிடைக்கிற பொரியல் எல்லாம் வந்து இந்த அவினாசி பொரியில உப்பு இருக்கு, ஒரு அளவு உப்பு அப்படின்னு சேர்த்திருப்பாங்க. அதனால நம்ம வந்து கொஞ்சம் கம்மியா உப்பு போட்டா போதும். வெளியூர்ல கிடைக்கிற பொரிகள்ல உப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து உங்க ஊர்ல கிடைக்கிற பொரியின் தன்மைக்கேற்ப நீங்க வந்து உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா எல்லாம் கலந்து நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. நீங்க பார்த்தாவே தெரியும், அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் வந்து நல்ல மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து நம்ம பொரிய போட்டுடலாம். பொரிய போட்டுட்டு வாசனைக்காக சீரகத்தூள், ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமா மிளகுத்தூள். மிளகுத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு, காரம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்க சேர்த்துக்கலாம். காரமும் இருக்கும், மணமாவும் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு பொரி கொஞ்சம் ஏதாவது நீங்க வாங்கி வச்சு நமத்து இருந்தாலும் கூட நீங்க இப்படி போட்டு வறுக்கும் போது நல்ல மொறுன்னு ஆயிரும் பொரி. சூப்பரா டேஸ்டியா. கடலை நிறைய போட்டீங்க அப்படின்னா குழந்தைகள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. நாங்கெல்லாம் சின்ன வயசுல கடலையை தான் பொறுக்கி சாப்பிடுவோம் முதல்ல. அதுக்கப்புறம் தான் பொரி சாப்பிடுவோம். ஏன்னா கடலைனா எல்லாத்துக்குமே அது ஒரு, நிலக்கடலை வந்து ஒரு பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸு. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். அதனால நிலக்கடலை கொஞ்சம் நிறைய சேர்த்தணும் அப்படின்னா டேஸ்டும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஒரு விருப்பமா இருக்கும். ஸோ இப்போ இந்த பொரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலகலன்னு வறுபட்டுருச்சு. அந்த சவுண்டு கேட்கும் பாருங்க உங்களுக்கு. அதை கலக்கும் போது அந்த கலகலன்னு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா பலபலன்னு வறுவிட்டுறணும். இதை நீங்க வந்து ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா 1 வீக் 10 days இருந்தாலும் கூட ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும். இதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா சவுண்டே கேட்குது பாருங்க. மொறுன்னு சூப்பரா பொரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பொரி ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் அடுத்தடுத்து நிறைய ரெசிபீஸ்ல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.